ஹாய், இன்னைக்கு குடல் வறுவல் செய்யறதுக்காக ஆட்டோட குடல் தான் வாங்கியிருந்தோம். அது வந்து அங்கேயே கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுனால நம்மவே வீட்டில் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பெரிய பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் மொத்தமாக போட்டு கொடுப்பாங்க. நம்ம வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈர்க்கோல் இல்லை ஒரு ஷார்ப்பான கம்பி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம விட்டு எடுத்துட்டோம்னா அதை கிழிச்சிடலாம் மொத்தமாக. அப்படியே ரன்னிங் வாட்டரில் காமிச்சா அந்த நீளமாக குட்டியாக இருக்கிறது ஃபுல்லாகவே குடலெல்லாம் க்ளீனாகி கிடச்சிரும். அப்புறம் இந்த பையை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இதில் வந்து சொரப்பாக இருக்கும். அந்த பகுதியை வந்து நம்ம அப்படியே குழம்புல போட்டோ இல்லை வறுவல் செய்ய போட்டோம்னா ஸ்மெல் அடிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நல்ல சுடு தண்ணியில் ஃபஸ்ட் அந்த பையை மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியில் காமிச்சிட்டு கை வச்சு மெல்ல எப்படி நம்ம இழுத்தாலே போதும், அந்த சொரப்பாக இருக்கிற பகுதி மொத்தமாகவே க்ளீனாகி வந்துடும். இதோட தான் ஷாப்பில் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அது அப்படியே போடுறதுனால ஒரு சில நேரங்கள்லாம் அந்த குழம்பு வந்து மோசமான ஸ்மெல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இது மொத்தமாகவே இந்த மாதிரி சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பையை பார்த்தீங்கன்னா முழுசாகவே நம்ம ஹாட் வாட்டரில் பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த தண்ணியில் காமிச்சிட்டு சுரண்டிக்கலாம். நாங்கள் வந்து சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்ததுனால 3-4 பார்ட்டாக பையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருந்தோம். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். இதில் பார்த்தீங்களா எவ்வளோ சொரப்பாக அப்படி இருக்குன்ட்டு. அது வந்து நல்ல நீட்டாக க்ளீனாக கிடைக்கும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் கல்லுப்பும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு வாட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நீட்டாக எந்த விதமான ஸ்மெல்லுமே இல்லாமல் கிடச்சிரும். வறுவல் இல்லை குழம்பு வந்து செய்யும்போது கொஞ்சமாக லெமன் கூட சேர்த்துட்டு பெப்பர் வழக்கம் போல் மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்தோம் அப்படின்னாலும் அதில் ஸ்மெல் எதுவும் தெரியாது. வறுவலுக்கும் குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிசர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப நீட்டாக சூப்பரான குடல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மஞ்சள் தூள் கல்லுப்பில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.